ஆமென். ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய். மகிமையின் பிதாவே, உம்முடைய சத்திய வேத புஸ்தகத்தில் உள்ள மர்மங்களை, ரகசியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படியாகவும் அனுபவிக்கும்படியாகவும் இந்த வசனங்களை கேட்கிற எல்லாருடைய மனக்கண்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரகாசமாக திறந்தருளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவரும் இரட்சகரும் அதிசீக்கிரம் வரப்போகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். கடந்த காலங்களிலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே நமக்காய் வைக்கப்பட்டிருக்கிற விசேஷமான ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்தோம். ஏன் அது விசேஷம் என்று அழைக்கப்படுகிறது? அதோடு கூட பிசாசின் ராஜ்யம் முடிந்து தேவனுடைய நித்திய யுகம் ஆரம்பிக்கிறது. அதற்கப்புறமாய் தேவனோடு கூட நாம் யுகாயுகமாய் நம்முடைய ஆண்டவரோடு கூட வாழும் பாக்கியம், புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், புதிய ஆகாரம், புதிய வாழ்க்கை, புதிய தண்ணீர், எல்லாமே புதியது. புதிய வஸ்திரம், யுகமே புதியதாயிருக்கும். அந்த புதிய யுகத்திற்கு கடந்து போவதற்கு சில காரியங்களை வேத புஸ்தகத்திலிருந்து, பைபிளிலிருந்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் கடந்த வாரத்தில் நான் சொன்னேன். பைபிள் முழுவதும், வேத புஸ்தகம் முழுவதும் அநேக பரிசுத்தவான்களுடைய சரித்திரம் உண்டு, பரிசுத்த சகோதரிகளுடைய சரித்திரம் உண்டு. அதிலே சோத்ராம், கர்த்தர் தம்முடைய வாயினாலே எனக்கு பிரியமானவன் அல்லது எனக்கு ஏற்றவன், என்னுடைய நீதிமான் என்று சாட்சி கொடுத்த, கர்த்தர் தன் நற்சாட்சி கொடுத்த சிலருடைய ஜீவியத்தை குறித்து இனி வரப்போகிற நாட்களிலே நாம் பார்க்க போகிறோம் என்று சொன்னோம். அதன் முதல் படியாக கடந்த நாளிலே யாரை குறித்து நாம் பார்த்தோம்? தேவனால் சாட்சி பெற்ற, நல்ல ஆராதனை செய்த ஆபேலை குறித்து பார்த்தோம். நான் ஏற்கனவே சொன்னேன், நல்லா கவனிக்கணும். எல்லாரும் ஆராதிக்கிறோம், எல்லாரும் காணிக்க கொடுக்கிறோம், நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க. ஆனா கர்த்தர் சாட்சி கொடுக்கிற அளவுக்கு, கர்த்தர் இது நல்லது, இது எனக்கு பிரியமான ஆராதனை, எனக்கு பிரியமான காணிக்க, எனக்கு பிரியமான ஜபம், எனக்கு பிரியமான ஊழியக்காரன்னு கர்த்தருடைய வாயினாலே சாட்சி பெற்ற சகோதர சகோதரிகளை நம்ம மாறணும். யார் சாட்சி கொடுக்கணும்? அப்பா, ஏசப்பா சாட்சி கொடுக்கணும். கடவுள் நமக்கு சாட்சி கொடுக்கணும். இவன் நல்ல பையன், நல்ல வாலிபன், நல்ல சகோதரி, நல்ல உத்தமன், நல்ல உத்தமின்னு சொல்லி நான் சொல்றதல்ல, நம்முடைய தேவனாகிய ஆண்டவராகிய கடவுள் வாயிலிருந்து சொல்லத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும், ஆராதனை இருக்கணும், வேத வாசிப்பு இருக்கணும், ஜபம் இருக்கணும், ஊழியம் இருக்கணும், அத்தனையும் இருக்கணும். யார் சாட்சி கொடுக்கணும்? நம்மளை பற்றி கடவுள் சாட்சி கொடுக்கணும், ஏசப்பா சாட்சி கொடுக்கணும். அப்போ அவர் வாயிலிருந்து நல்ல சாட்சி வாங்கிட்டா கண்டிப்பாக நமக்கு பரலோகத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. ஆபேலை குறித்து சில காரியங்களை நம்ம போன வாரம் பார்த்தோம். ஆபேல் எப்பவுமே ஃபஸ்ட்டாக தேவனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பார், பெஸ்ட்டாகவும் கொடுப்பார். முதலிடம் யாருக்கு ஆண்டவர் ஆபேல் கொடுத்தது? வாழ்க்கையில் ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட். ஃபஸ்ட்டாகவும் கொடுப்பார், பெஸ்ட்டாகவும் கொடுப்பார். மாத்திரமில்ல, அவர் ஜீவனுள்ள ஆராதனை செய்தார். காயினுடைய ஆராதனையில் என்ன கிடையாது? அது பழங்கள் எப்போவோ பறித்தது, சில நாள் செல்ல பென்று சில பழங்களை கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்தினான். ஆனால் ஆபேலோ ஜீவனுள்ள ஆடுகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு பலியாய் செலுத்தினான். ஆபேலுடைய ஆராதனையில் என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது, பாவத்தை மன்னிக்கும் இரத்தம் அங்கே இருந்தது. ஆமேன். ஏனென்றால் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அதுபோல பல காரியங்கள். ஆபேல் ஒரு நல்ல இடையனாக, மேய்ப்பனாக இருந்தார். ஆபேல் ஆடு மேய்க்கிற வேலையை செய்தார். காயினோ விவசாய வேலை, நிலத்தை பயிரிட்டார் என்று நாம் பார்த்தோம். ஆடு மேய்க்கிறதற்கு தேவையை நிலத்தை பயிரிடுகிறதை விட அதிகமான பொறுமை தேவை. ஆடுகளுக்கு மேல் ஒரு கரிசனை, அன்பு தேவை இல்லையா? சிநேகம் வேணும்.
ஜீவனுள்ள ஆடுகள். அது ஒரு இடத்துல இருக்காது. நிலம் ஒரு இடத்துல, ஸ்தலம் இந்த நம்ம கிருஷி பூமிங்கிறது ஒரே ஒரு இடத்துல அது பாட்டில் இருக்கும். விவசாய பூமி எங்கேயும் போகாது. அந்த இடத்த சுற்றி வேலியை போட்டுடலாம், சூத்திரம். ஆனால் ஆடுகளை கண்டிப்பாக ஒரே இடத்துல கட்டி போட்டு என்ன செய்ய முடியாது, வளர்க்க முடியாது. இப்போ ஆடுகளுக்கு பின்னாலே போகணும், ஆடுகளை பாதுகாக்கணும், ஆடுகள் மேலே கரிசனை இருக்கணும். ஆடுகள் பலவிதம் இருக்கும். நிலம், ஸ்தலம்னு சொல்கிறது, மண்ணுன்னு சொல்கிறது ஒரே காரியம்தான். ஆனால் ஆடுகளில் நல்ல குட்டி போடுற ஆடுகள் இருக்கும், சின்ன ஆடுகள் இருக்கும், வயசான ஆடுகள் இருக்கும், முட்டுகிற ஆடுகள் இருக்கும், இவன் காலுகை ஒடிஞ்சு குழிக்குள்ள விழுந்திருந்த ஆடுகள் இருக்கும். அதெல்லாம் அந்த ஆடுகளுக்கு ஏற்ற வண்ணம் அதை பராமரிக்கிற, அதை கேர் பண்ணுகிற ஒரு நல்ல மேய்ப்பனுடைய சுபாவம் இருந்தது. யாருக்கு? ஆபேலுக்கு. சோத்ரா. ஆபேல் தேவனுக்கு பிரியமானவராயிருந்தார். தேவனுடைய சுபாவம் எல்லாம் கிறிஸ்துவை போல அவருக்கு இருந்தது. ஆனால் காயினோ அவன் எரிச்சல் உள்ளவனாய், கோபம் உள்ளவனாய், ஒரு அவனுடைய ஆராதனையில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. கர்த்தரை இப்படித்தான் முக்கியத்துவம் கொடுத்து பிராதானியம் கொடுக்க ஆராதிக்கணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆராதிக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. ஏதோ சர்ச்சுக்கு போகணும், நமக்கு ஒரு சர்ச்சு வேணும், நம்ம கொஞ்சம் மெம்பராக இருக்கணும், அங்கே போய் இருந்தால் நமக்கு கொஞ்சம் ஆறுதல் இருக்கும், அப்படிங்கிற ரீதிக்கு தான் காயின் இருந்தார். ஆனால் ஆபேல் ஆராதனையில் முக்கியத்துவம் கொடுத்தார். நல்லதை கொடுக்கணும், மேன்மையானதை கொடுக்கணும், கொழுப்பானதை கொடுக்கணும், பெட்டராக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தேவனை ஆராதித்தார் ஆபேல். ஆகையினால தேவன் ஆபேலையும் அவருடைய காணிக்கையும் அங்கீகரித்தார். ஆபேலை குறித்து சாட்சி கொடுத்தார். கடமைக்கல்ல, கர்த்தரை பிரியப்படுத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும். ஆமென். உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கணும், முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆராதனைன்னா அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆராதனைன்னா அது ஏதோ பதிவு போல வாரத்துக்கு ஒரு வருகிறதல்ல. அது என் ஜீவியத்திற்கும், என் ஆத்மாவுக்கும், என் ஆவிக்கும், என் ஜீவனுக்கும் முக்கியமானது தேவனுடைய ஆராதனை. ஏன்னா அந்த ஆராதனையில் தான் அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூர்ண நன்மைகளையும் நாம் அனுபவிக்கிறோம். நம்மை கர்த்தர் அந்த ஆராதனையில் நம்மை பச்சையான ஒலிவு மரமாக மாற்றுகிறார். ஆராதனையிலே ஆலயத்தில் இருக்கிற சம்பூர்ணத்தினால் நம்மை திருப்தி ஆக்குகிறார். சரி, இன்னைக்கு அடுத்து கர்த்தருடைய வாயிலிருந்து சாட்சியை பெற்ற ஒரு மனிதனை, ஒரு பக்திமானை குறித்து நாம் வேத புத்தகத்தில் பார்க்க போகிறோம். பிரைஸ் த லார்ட். ஆதியாகமத்தின் புஸ்தகம், அதாவது உல்பத்தி புஸ்தகம், உல்பத்தி ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உல்பத்தி 7:1. அங்கே தேவன் தன்னுடைய வாயினாலே ஒரு மனிதனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். கர்த்தர் நோவாவை நோக்கி, ஜெனிசஸ் 7:1, நீயும் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பதாக நீதிமானாக கண்டேன். അനന്തരം യഹോവ നോഹയോട് കൽപ്പിച്ചതെന്തെന്നാൽ, നീയും സർവ്വ കുടുംബവുമായി പെട്ടകത്തിൽ കടക്ക, ഞാൻ നിന്നെ ഈ തലമുറയിൽ എൻ്റെ മുൻപാകെ നീതിമാനായി കണ്ടിരിക്കുന്നു. ஆமென். கர்த்தர் வாயை திறந்து சொல்ற ஒரு வார்த்தையை பத்திங்களா, இந்த தலைமுறையில், இந்த சந்ததியிலேயே நோவா சொல்லல நான் நீதிமான், நான் யோக்கியன், நான் உத்தமன், நான் யாருக்கும் தப்பு பண்ணல, நான் என் மனசாட்சிக்கு நல்லா இருக்கேன். உன் சாட்சி கர்த்தருக்கு தேவையில்லை. கர்த்தர் உன்னையும் என்னையும் குறித்து சாட்சி கொடுக்கணும். கடவுள் சாட்சி கொடுக்கணும், தேவன் சாட்சி கொடுக்கணும். தேவன் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இந்த தலைமுறையிலேயே உன்னை எனக்கு முன்பதாக நீதிமானாக கண்டேன். அந்த நீதிமானுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை சோத்திரிப்போமா? யார் சொல்றது சொல்லுங்க? யார் சொல்றா? இந்த உலகத்தின் சர்வலோகத்தின் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை எனக்கு முன்பதாக நீதிமானாக கண்டேன். அப்ப நீதிமானுக்கு இருக்கிற ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை முதல்ல சொல்லிட்டு, ஆமென், எப்படி நோவா தேவனுக்கு முன்பதாக நீதிமானாய் ஜீவித்தார் என்பதை பார்க்க போகிறோம். நீதிமானாக தேவன் எப்படி அவரை கண்டார் என்பதை பார்க்க போகிறோம். அவர் நீதிமானாய் இருந்ததினால்தான் உலகம் முழுவதும் அழிக்கப்பட்ட போதும் அவர் பாதுகாக்கப்பட்டார். அல்லேலூயா.
ஜலப்பிரளயத்தினால், அதாவது வெள்ளத்தினால் இந்த உலகம் முழுவதும் அழிக்கப்பட்ட போது, ஏன்னா ஒரு வசனம் உண்டு நீதிமானுக்கு, நீதிமொழிகள் 18:10 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சதுர்ஷ வாக்கியங்கள் 18ஆம் அத்தியாயம் 10ஆம் வசனம், ப்ராவர்ப்ஸ் 18:10. அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, கர்த்தருடைய நாமம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி സുഖമായിരിപ്പാൻ. യഹോവയുടെ നാമം ബലമുള്ള ഗോപുരം, നീതിമാൻ അതിലേക്ക് ഓടിച്ചെന്ന് അഭയം പ്രാപിക്കുന്നു. പ്രൈസ് ദ ലോർഡ്. നീതിമാൻ എന്നതെന്നാ, നീതിമാൻ righteous dwell safely, run into it and be safe. அதாவது நீதிமானா ஒருவன் இருந்தால் அவன் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய நாமம் என்கிற ஒரு கோட்டை அவரை பாதுகாக்கும். நீ எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இன்னொரு மொத்தத்தில் சொல்லப்போனால் உலகமே, உன்னை சுற்றி இருக்கிற உலகமே அழிஞ்சாலும் சரி, நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக நீதிமானாக இருந்தீங்கன்னா நீங்களும் உங்கள் குடும்பமும் பாதுகாக்கப்படுவீர்கள். அதான் அதனுடைய அர்த்தம். உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டது ஜலத்தினால், இல்லையா, வெள்ளத்தினால் அழிக்கப்பட்டது. ஆனால் நீதிமானாகிய நோவாவை கர்த்தர் காப்பாற்றினார். ஆமென். ஆமாம், ஊரே அழிந்து போனாலும், சோதோம் கொமோரவே அழிந்த போது நீதிமானாகிய லோத்தை கர்த்தர் காப்பாற்றினார். ஆமென். அந்த ராகாப்புங்கிறவா விசுவாசத்தினாலே நீதிமானாய் மாறினாள். அதனால எரிகோ, அவள் வாழ்ந்த பட்டணமாகிய எரிகோ முழுவதும் தேவனால் இடிக்கப்பட்டு தகர்ந்தது. ஆனால் அவ அந்த விசுவாசமுள்ள ஸ்திரீ ராகாபு இருந்த அந்த வீடு மாத்திரம் இருந்த இடம் இடியவே இல்லை. அல்லேலூயா. திரும்பவும் சொல்கிறேன், கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் நீதிமானாக இருந்தீங்கன்னா உங்களை சுற்றில் இருக்கிற உலகமே அழிந்தாலும் சரி, பஞ்சத்தில் அழிஞ்சாலும் சரி, ஆபத்தில் அழிஞ்சாலும் சரி, என்ன பூமி அதிர்ச்சியில் அழிஞ்சாலும் சரி, நீதிமானை கர்த்தர் காப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீதிமான்கள் கர்த்தர். ஆனால் அது நம்ம பார்வைக்கு நம்ம நீதிமானாக இருக்கிறது இல்லை. நம்ம யாருடைய பார்வைக்கு நீதிமானாக இருக்கணும்? கர்த்தருடைய பார்வைக்கு ஒரு உத்தமனா இருக்கணும். கர்த்தர் உங்களையும் என்னையும் குறித்து சாட்சி கொடுக்கணும். சரி, இப்போ நம்ம நோவாவை பற்றி சில காரியங்கள். நோவா எப்படி தேவனிடத்தில் நல்ல சாட்சி பெற்றார், அவருடைய ஜீவியம் எப்படி இருந்தது, நம்ம அப்படியே கொஞ்சம் ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திற்கு ஒன்று திருப்பிக் கொள்ளுவோம். உற்பத்தி 6ஆம் அத்தியாயத்திலேக்கு நம்முடைய பேப்பர்கள் ஒன்று மறிக்காம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற முதல் காரியம் என்னவென்று சொன்னால், உலகம் முழுவதும் அங்கே சீர்கெட்டதாக இருக்கிறது. உலகம் முழுவதும் அங்கே பாவத்தில் பெருகி இருக்கு. அப்போ கர்த்தர் நோவாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். நல்ல கவனிங்க. நோவான் எப்படிப்பட்டவராக இருந்தாரா? ஸோ 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒன்று வாசிக்கலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. என்ன கிடைச்சது சொல்லுங்க? கிருபை கிடைத்தது. ஏன் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது? நல்ல முதல்ல கவனிங்க. பூமி முழுவதும் எப்படி இருந்ததா? சீர்கெட்டதாக இருந்தது. பூமி முழுவதும் எப்படி இருந்தது? சீர்கெட்டதாக இருந்தது. நான் இந்த ஒரு வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 11, 12 ஒன்று படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் மொத்தத்தில் 13 ஒன்று படிங்களேன். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடியும் எனக்கு முன்பாய் வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். ദൈവം നോഹയോട് കൽപ്പിച്ചതെന്തെന്നാൽ സകല ജഡത്തിന്റെയും അവസാനം എന്റെ മുമ്പിൽ വന്നിരിക്കുന്നു. ഭൂമി അവരാൽ അതിക്രമം കൊണ്ട് നിറഞ്ഞിരിക്കുന്നു. ഭൂമിയോട് നശിപ്പിക്കും. பூமி முழுவதும் நீங்க 11ஐயும் படிச்சு பாருங்க, 12ஐயும் படிச்சு பாருங்க. அப்படித்தான் ஆண்டவர் சொல்றாரு. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. பூமி தேவனுக்கு முன்பதாய் சீர்கெட்டதாய் இருந்தது. எல்லாரும் மோசமான துஷ்டன்மார்களாய் விக்கட் பெர்சனாய் இருந்தார்கள். ஆனால் அவ்வளவுக்கு நடுவில்
இவர் மாத்திரம் எப்படி இருந்தாரா, தேவனுடைய கண்களில் கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு வாழ்ந்து வந்தாராம். கிருபை யாருக்குங்க கிடைக்கும்? யாருக்கு கர்த்தர் கிருபையை கொடுப்பாரு? உங்களுக்கு நல்லா தெரியும். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு. சங்கீதம் 103:11, 17 நீங்கள் போய் வீட்டில் படிங்க, இப்போ டைம் இல்லை. அதை சங்கீர்த்தனம் 103:11, 17 அங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். யெகோவா பக்தன்மார், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கிருபை கிடைக்கும். அடுத்து யாக்கோபுன்னு ஒரு புஸ்தகம் உண்டு, அதில் 4-6 சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபையை அளிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், 4-6 மட்டும் ஒன்று வாய்க்கா, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறார். அதில் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. എന്നാൽ അവൻ അധികം കൃപ നൽകുന്നു, അതുകൊണ്ട് ദൈവം നിഗളികളോട് എതിർത്ത് നിൽക്കുകയും താഴ്മയുള്ളവർക്ക് കൃപ നൽകുകയും ചെയ്യുന്നു. ആമേൻ. താഴ്മയുള്ളവർ കൃപ നൽകുകയും ചെയ്യുന്നു. அப்ப நோவா எப்படிப்பட்டவரா இருந்தார்? தேவனுடைய பார்வையில கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அவர் உலகத்தில் ஒருத்தரும் கர்த்தருக்கு பயப்படல. ஆனா நோவாவும் அவர் குடும்பமும் மாத்திரம் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. ஐயா, அந்த உலகத்தில் நம்ம நிறைய பேர் என்ன சொல்கிறோம் தெரியுமா? சாக்கு போக்கு நிறைய சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? சோத்திரம், என் பையன் அவனால் கெட்டு போயிட்டான், என் பொண்ணு அவளால் கெட்டு போயிட்டா. மற்றவர்களை நம்ம சொல்லுவோம், என் பையன் கெட்டு போயிட்டான், என் பொண்ணு கெட்டு போயிட்டா, எங்கள் வீட்டுக்காரர் அவனால் கெட்டு போயிட்டார், அவளால் கெட்டு போயிட்டார், இவனால் கெட்டு போயிட்டார், என் வீட்டுக்கார் இப்படி கெட்டு. நம்ம சில நேரங்களில் இந்த உலகத்தை சாக்கு போக்கு சொல்கிறோம். நாம் ஒரு ஆள் கெட்டு போவதற்கு காரணம் அவன்தானே ஒழிய அடுத்தவனை சொல்லிட்டு காரியமே கிடையாது. அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாய், அவள் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பெண்ணாய் இருந்தால், ஒரு யுவதியாய், ஒரு வாலிபனாய் இருந்தால், நான் கர்த்தருக்கு பயந்திருந்தால், என்னை சுற்றி உலகமே துன்மார்க்கத்திலையும் பாவத்திலே நிறைஞ்சிருந்தாலும் நான் என்னை கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமாய் காத்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நான் நேவியில் இருந்தபோது சாட்சி சொல்லியிருக்கிறேன். ஏகதேசம் 450 பேர் என் கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த நேவியில் எல்லா விதமான சௌகரியங்களும் உண்டு. நான் சண்டே ஆயிடுச்சுன்னா அங்கே உள்ள கம்யூனிட்டி சென்டரில் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் பல பாஷைகளிலே சினிமாக்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். டோக்கன் எடுத்தால் ஒரு 50 விசாவுக்கு டோக்கன் எடுத்தால் போய் பார்த்து கொள்ளலாம். பார் எப்பொழுதும் திறந்தே இருக்கும். எல்லா விதமான காரியங்களுக்கும் உள்ளே போக முடியும். எல்லாரும் போயிருப்பாங்க. நான் ஒரே ஒரு ஆள் மாத்திரம் ஹாஸ்டலில் உட்காந்து பைபிளை படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஸ்போர்ட்ஸுக்கு போவேன், கிரவுண்டுக்கு போவேன், ரிக்ரியேஷன் சென்டருக்கோ அல்லைன்னா மற்ற எந்த விதமான இந்த மாதிரி பார்களுக்கோ நான் யாரு கூடயும் போனது கிடையாது. நான் கர்த்தருக்கு பயந்தேன். என் கையில் பைபிள் இருக்கும். நான் கர்த்தருக்கு பயந்தால், அப்போ நோவாவும் அவனுடைய மக்களும், நோவா மாத்திரம் கர்த்தருக்கு பயப்படலைங்க. அதில் ஒரு பெரிய காரியத்தை ஒரு பாயிண்ட் சேர்த்தே சொல்கிறேன் பாருங்க. நோவா தன் மக்களையும் தன் குடும்பத்தையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் வளர்த்தார். அதான் ரொம்ப முக்கியம். அவனுக்கு 3 ஆண் மக்கள், சேம், காம், யாப்பேத். 3 ஆண் மக்களையும் நோவா கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமாய் வளர்த்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு பாருங்களேன், அந்த 7:1 சொன்னார் இல்லையா, கர்த்தர் நோவாவை நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள், நீ மாத்திரமில்ல உன் குடும்பம் ஃபுல்லாக எனக்கு பயந்து இருந்தது. அப்போ வேற ஒரு குடும்பம் கூட அங்கே பயப்படலை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். பூமியில் அவரை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, பூமியில் இருந்தவர்களுக்குள்ளே அவர் நீதிமானாய் இருந்தாராம். 9ஆம் வசனத்தை ஒன்று படிங்க. 6:9 உல்பத்தி 6:9, ஆதியாகமம் 6:9. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அடுத்த பாயிண்ட் அப்புறம் படிக்கலாம். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அது ஒரு பாயிண்டா பார்க்கலாம்.
നോഹയുടെ വംശപാരമ്പര്യം എന്തെന്നാൽ നോഹ നീതിമാനും തന്റെ തലമുറയിൽ നിഷ്കളങ്കനുമായിരുന്നു. നോഹ ദൈവത്തോടു കൂടെ നടന്നു. തന്റെ തലമുറയിൽ തന്നെ നിഷ്കളങ്കനായിരുന്നു, உத்தமனாയിരുന്നു. சூத்திரம். அந்த தலைமுறையிலேயே ஒருத்த மட்டும் இருக்க முடியுமா? இன்னைக்கு சொல்லுங்களேன். இன்னைக்கு தம்பிமார் நிறைய பேர், வாலிப தம்பிகள் தங்கச்சிங்க ஸ்கூலில் காலேஜில் பட்டணத்தில் அங்கே இங்கே போனால் தானாலே மற்றவங்கள பார்த்து கெட்டு போயிடுறான். பீடி அடிக்க ஆரம்பிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், பல பாவங்களை செய்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் இருதயம் கர்த்தருக்கு பயப்படவில்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீ நோவாவும் அவனுடைய குடும்பமும் அவரும் அவருடைய மக்களும் மருமக்களும் யாருக்கு பயந்தவங்க? கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தார்கள். ஆகையினாலே கிருபையை பெற்றுக்கொண்டார்கள். மாத்திரமல்ல, தன் தலைமுறையிலே அந்த சந்ததியிலேயே அவர் தன்னையும் தன் குடும்பத்தையும் பரிசுத்தமாய் காத்து கொண்டார். யாரையும் சாக்கு போக்கு சொல்லலைங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என் பையனை காலேஜுக்கு அனுப்புனேன் கெட்டு போயிட்டோம், ஸ்கூலுக்கு அனுப்புனேன் கெட்டு போயிட்டோம், என் பொண்ணு வீட்டில் இருக்கிறது நல்லா இருந்தால் காலேஜில் போய் கெட்டு போயிட்டான்னா அவன் சரியில்லைன்னு அர்த்தம். அவன் கர்த்தருக்கு பயப்படலைன்னு அர்த்தம். அவன் கர்த்தருக்கு பயப்படலைன்னு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் அவன் எந்த இடத்திலும் ஒரு பெண் ஒரு பையன் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுவார்கள். யோசேப்பு ரகசியமான அரண்மனையில் பாவம் வந்த பொழுது கூட தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினார். அல்லேலூயா, ஆமென். நம்ம தேடி வருகிற பாவத்தை நாம் விரட்ட முடியும். அப்படியானால் என்ன அர்த்தம்னா, முதல்ல கர்த்தருக்கு பயந்தார். ரெண்டாவது அவங்க என்ன செய்யலாம், அவரும் அவருடைய ஆண் மக்கள் 3 பேரும் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கவில்லை. நீங்கள் ரோமர் 12:2 படித்து பார்த்தீங்கன்னா நோவாவும் அவருடைய குடும்பமும் எப்படி இருந்ததுன்னு ஒன்று பாருங்கள். ரோமர் 12:2. சோத்ரா, ரோமர் 12:2. நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்தவர் நோவாவும் அவருடைய மக்களும். படிக்கலாம். ഈ ലോകത്തിന് അനുരൂപമാകാതെ നന്മയും പ്രസാദവും പൂർണ്ണതയുമുള്ള ദൈവഹിതം ഇന്നതെന്ന് തിരിച്ചറിയേണ്ടതിന് മനസ്സ് പുതുക്കി രൂപാന്തരപ്പെടുവിൻ. நல்லா கவனிச்சுக்கலாம். மனசு புதுக்கணும். நான் இந்த லோகத்தின் தக்க வண்ணம் நாம் அது அனுரூபர் ஆகிறது. அந்த உலகத்திற்கு ஏற்ற வேஷம் தரிக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன், போன வாரத்தில் சொன்னேன். சோத்ரா, இன்னைக்கு நாகரிகம் அந்த இதெல்லாம் பெருகிருச்சு. அதனால பொம்பளை பிள்ளைங்க ஜீன்ஸ் போடுறதுல தப்பு இல்லை, டிஷர்ட்டு போடுறதுல அப்படி இல்லை இப்படி இல்லை. சில பாஸ்டர்களை, சில பிரசங்கிகளை, சில பாட்டுக்காரனுங்களை கர்த்தர் இருதயத்தை தான் பார்க்குறாரு. சரி, வெளிப்படையாக ஒன்றும் பார்க்கல. கர்த்தருக்குள்ளே நம்ம இருதயத்தில் பரிசுத்தமாக இருந்தால் போதுன்னு சொல்லி ஜனங்களை கெடுக்கிற, இந்த தலைமுறைகளை கெடுக்கிற சில ஊழியக்காரர்கள், சில பாட்டுக்காரர்கள் பெருகி போனார்கள். நான் தெளிவாக சொன்னேன், நம்முடைய சரீரத்தை கர்த்தர் விலைக்கு வாங்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் நாம் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்தணும், மகத்துவப்படுத்தணும். உங்கள் சரீரமும் கர்த்தருக்கு சொந்தம். புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் இருதயத்தை பார்க்குறாரு, சரீரத்தை பார்க்கலன்னு ஒரு வசனம். ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுறதுக்கு அந்த ஈசாய் வீட்டுக்கு போகும்போது ஒரு தடவை ஆண்டவர் சொன்னார், மனிதன் முகத்தை பார்க்குறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறான் ஒரு தடவை சொல்லிட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் சரீரமும் கர்த்தருக்கு சொந்தம், இருதயமும் கர்த்தருக்கு சொந்தம். உள்ளும் புறம்பும் நாம் தேவனுக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அது தெளிவாக நம்ம பார்த்தோம். 1 கொரிந்தியர் 6:19-20. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. தேவன் உங்களை விலைக்கு வாங்கி இருக்கிறார், கிரயத்திற்கு வாங்கி இருக்கிறார். ஆகினால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரம். பிரியமான சகோதர சகோதரிகள், இந்த நாட்களிலே நாம் நம்மை சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா.
ஏன்னா நம்முடைய ஆத்தும மணவாளன், அவர் ஆத்தும புருஷன். அவர் நம்முடைய 2 Corinthians 11:1-2 கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் சொன்னேன் நான். சிலர் சரீரம் மட்டும் தேவையில்லை, இருதயம் மட்டும் பரிசுத்தமாக இருந்தால் போதும்னு சொல்கிற சில ஆண்களுக்கோ ஊழியக்காரனுங்களுக்கோ அவங்க ஒய்ஃப் அவனுங்கிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் என் இருதயத்தெல்லாம் ஐயா உங்களுக்கு தந்துடுறேன், என் சரீரத்தை மட்டும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு இப்படி சொல்கிறவங்ககிட்ட அவங்க ஒய்ஃபோ அவங்க பிள்ளைகளோ சொன்னால் இவன் என்ன செய்வான்? எவ்வளோ அது அருவருப்பு! இருதயத்தை மாத்திரம் கொடுப்பேன், சரீரத்தை பிசாசுக்கு கொடுப்பேன்னு சொன்னால் அது வேசித்தனம். சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்தணும். அப்போ நோவாவினுடைய குடும்பம் எப்படிங்க? அவர்கள் குடும்பமாய் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நாகரிகத்துக்கு ஏற்ற வெஸ்டர்ன் ஸ்டைல் வந்துருச்சு, அது வந்துட்டு அப்படி நாகரிகம், இப்படி வளர்ந்துட்டோம் அப்படி வளர்ந்துட்டோம், இதெல்லாம் போய் பாரம்பரியமாக அப்படிலாம் பார்க்கக்கூடாது. முக்காடு போடலன்னா என்ன, தலையை மூடலாம் என்ன, சும்மா சிலர் பார்த்தீங்கன்னா சில கச்சிப்பெல்லாம் சும்மா போட்டுக்கிட்டு அது காற்றுல பறந்துடும். சில சபைகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவனை வேதனைப்படுத்துகிற கூட்டம் இந்த நாளிலே பெருகி போய்விட்டது. ஆனால் நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்படித்தான் இங்கேயும் சொல்றாங்க பாருங்க. நோவா எப்படி குடும்பத்தோட தேவனுக்கு பயந்திருந்தாரோ அது போல யோசுவாவும் சொல்றாரு. யோசுவா 24:15 நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஏசாயா 8:18 ஏசாயா சொல்றாரு, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களும் அடையாளங்களுமாய் இருக்கிறோம். அப்போஸ்தலர் 10:2 மட்டும் படிக்கலாம். அப்போஸ்தலர் 10:2 அங்கு ஒரு மனிதனை குறித்து கொர்நேலியு என்கிற ஒரு மனிதனை, 100க்கு அதிபதி, செஞ்சுரியன், சதாதிபன், அவனை குறித்து நம்ம பார்க்கிறோம். 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு எப்படிப்பட்டவரான்? தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் மட்டும் தேவனுக்கு பயப்படலைங்க. வாய்ச்ச അവൻ ഭക്തനും തന്റെ സകല ഗ്രഹത്തോടും കൂടെ ദൈവത്തെ ഭയപ്പെടുന്നവനുമായി ജനത്തിന് വളരെ ധർമ്മം കൊടുത്തും എപ്പോഴും ദൈവത്തോട് പ്രാർത്ഥിച്ചും പോകുന്നു. நல்ல கவனிக்கணும். குடும்பத்தோடு தேவனை ஆராதிப்பது ஒரு பெரிய பாக்கியம். இல்லாதவங்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதனால் நம்ம என்ன செய்யறது? கர்த்தர் தானே அவங்க மனக்கண்களை திறக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆனால் குடும்பமாய் தேவனை ஆராதிப்பது ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ஆமென். நோவா குடும்பத்தோடு தேவனுக்கு பயந்திருந்தார், குடும்பமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தார், குடும்பமாய் கர்த்தரை ஆராதித்தார். அதுபோல யோசுவா, அதுபோல ஏசாயா, அதுபோல கொர்நேலியு சொல்றார், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவராயிருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட குடும்பமாக இருந்தால் ரொம்ப பாக்கியம். அப்படி இல்லைன்னாலும் வேதனையோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த நாள் வரும். விட்டு விடாதிருங்கள், தளர்ந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தரை விசுவாசத்தோடு ஆராதியுங்கள். உங்கள் வீட்டாரும் தேவனை ஆராதிக்கும் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அவர் மனக்கண்களையும் கர்த்தர் திறப்பார். அப்போ முதல்ல நல்ல கவனிக்கணும். உலகம் முழுவதும் பாவத்தில் நிறைந்திருந்தாலும் நோவாவும் அவர் குடும்பமும் கர்த்தருக்கு பயந்திருந்தார்கள். உலகம் முழுவதும் பாவத்தில் அழிந்து கொண்டிருந்தாலும் நோவாவும் அவன் குடும்பமும் தேவனை பிரியப்படுத்தத்தக்கதாய் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி தேவனை உண்மையாய் பின்பற்றினார்கள். அடுத்ததுதான் அதே 6:9 நான் அதனுடைய பின்பகுதி சொல்லுகிறது, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அது 6:9 நம்ம பின்பாகம் படிச்சோம் இல்லையா? நோவா என்ன செய்தாரா? தெய்வத்தோடு கூட நடந்து. சோத்திரம். நோவா தெய்வத்தோடு கூட நடந்து. அவனுக்கு உலகத்துல நிறைய பேர் கூட நடக்கலாமா இருந்துச்சு. நம்ம யாரு கூட நடக்கணுங்கிறது நீங்க தீர்மானிக்கிறது தானே. இந்த உலகத்துல நிறைய பேர் இருப்பாங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுகள் நிறைய பேர் இருப்பாங்க.
அதில் யாரு கூட நடக்கணும், வேலை ஸ்தலத்திலையோ ஸ்கூல்லையோ அல்லனா வீட்டை சுற்றியோ சுற்றுற இடங்கள்லையோ விளையாட போகிற இடங்கள்லையோ எந்த இடத்துலையோ நமக்கு நிறைய பேர் இப்போ பழக்கம் இருப்பாங்க. ஆனால் யாரு கூட நடக்கணும்னு தீர்மானிக்கிறது நீங்கள் தான். அப்போ நோவா தெரிந்து கொண்டார், இந்த உலகத்தில் ஒருவனோடு நடப்பதில் பிரயோஜனம் இல்லை, ஒவ்வொருவனும் சீர்கெட்டவனாய் துரோகியாய் தேவனை வேதனைப்படுத்துகிறவனாய் இருக்கிறான், எனக்கு யாரு கூட நடந்தா போதும். ஆமென். அப்படிப்பட்ட தீர்மானம் எடுத்த அந்த நோவாவுக்காய் கர்த்தரை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? அப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தாருங்க. ஐயா, நீங்க நம்மளா போய் நம்ம இந்த உலகத்தில் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸுகளை பிடிச்சிக்கிட்டு அவனால நாசமா போறதுக்கு, இந்த உலகத்தில் நல்லவனாய் இருந்தா ஒரு சிநேகிதனை வச்சுக்கோ, நல்லவனாய் இல்லைன்னா கர்த்தரோட மாத்திரம் நடங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஐக்கியம் நல்லவர்களோடு கூட மாத்திரம் இருக்கணும். முடிஞ்சா யோசுவாவுக்கு மோசையோடு கூட ஐக்கியம் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அதே போல லோத்துக்கு ஆபிரகாமோடு கூட ஐக்கியம் இருக்கிற வரைக்கும் அவர் நல்லா இருந்தார். ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போனதிலிருந்து லோத்தும் அவனுடைய குடும்பம் சீர்கட்டிருச்சு. லோத்து மாத்திரம் கொஞ்சம் பரிசுத்தமாக இருந்தார். குடும்பமோ சோதோம் கொமோரால போய் பாவத்திலே முங்கி விட்டது. நம்ம யார் கூட ஐக்கியம் வச்சிருக்கிறோம்னு அதை பொறுத்து தான் நம்ம நல்லவனா கெட்டவனாங்கிறதே நம்ம தெரிஞ்சிடலாமா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொன்னா போதுமா? பிரைஸ் தி லார்ட். உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் அதுக்கு ஒரு பைவேர்டு உண்டு, ஒரு பழமொழி உண்டு. சே யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் சே ஹூம் யூ ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. உன் ஃப்ரெண்டை சொல்லு, நீ யார் கூட சுத்துறன்னு சொல்லு, அப்போ நீ யாருன்னு சொல்லிடலாம். உன் சுபாவம் எப்படி இருந்தால் நீ அவங்க கூட சுற்றுவ. நாய் யார் கூட தான் சுற்றும்? நாய் கூட தான் சுற்றும். பின்ன ஆட்டுக்குட்டி யார் கூட சுற்றும்? அப்போ நீ நாய் கூட சுத்துறன்னா நீ யார் தான்? நாய் தான். ஆட்டுக்குட்டி கூட சுத்தணுன்னா நீ ஆட்டுக்குட்டி, அவ்வளோதான். உன் சுபாவம் அது சுபாவம் ஒன்று போல இருக்குது. அவன் எப்படி இருந்தான், நான் நல்லா, ஒரு நாள் நீ நல்லா இருக்க முடியாது. பண்ணி யார் கூட தான் சுற்றும்? பண்ணி என்னைக்காவது ஆட்டு கூட சுற்றுறத பார்த்துருக்கியா? கிடையாது. பண்ணி கூட தான் சுற்றும், சாக்கடையில் தான் கிடக்கும். நாய் கூட தான் சுற்றும். அது நடு ரோட்டில் அருவருப்பானதை செய்யும், கக்குனதை திங்கும். ஆட்டுக்கூட்டம் ஆடுக்குட்டிகள் ஆட்டுக்கூட்டத்தோடவே சேரும். அல்லேலூயா. அப்போ நோவாவுக்கு இந்த உலகத்தில் சேரக்கூடிய நீதிமானாகிய ஃப்ரெண்ட்ஸுகள் இல்லை. அதனால அவர் பார்த்தாரு, தன்னை படைத்த சிருஷ்டிகர்த்தரோடு கூடவே நடக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஐக்கியம், புதிய ஏற்பாட்டின்படி நம்முடைய ஐக்கியம் யாரு கூட இருக்கணுமா? ஒன்று எடுத்து படித்து பாருங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். நம்முடைய ஐக்கியம் யாரு கூட இருக்கணும்? நம்முடைய கூட்டாய்மை ஆரோடு கூட ஆச்சரிக்கணும். அப்போஸ்தலர் பிரவர்த்திகளுடைய புஸ்தகம் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அற்பம் விற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவர்கள் யாரு கூட ஐக்கியம் வச்சிருந்தாங்க? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும். அவர் அப்போஸ்தலന്മാരുടെ ഉപദേശം കേട്ടും കൂട്ടായ്മ ആചരിച്ചും. யாரு கூட கூட்டாய்மை ஆச்சரிச்சது? அவர் ஆரோடு கூடயா? அப்போஸ்தலன்மாரோடு கூட இருந்த விசுத்தன்மாரோடு கூட அவர் கூட்டாய்மை ஆச்சரிச்சு. சோத்திரம். அப்போஸ்தலர்கள் என்றால் யார்? தேவனால் அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்களோடு கூட கூட்டாய்மை ஆச்சரிச்சும் அப்பம் நுறுக்கியும் பிரார்த்தனை கழிச்சும் போகணும். எஸ். அப்ப நம்முடைய ஐக்கியம் யாரு கூட இருக்கணும்? தம்பிமா நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நான் இங்கேருந்து கீழே இருந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து மேலே நேய் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம். எனக்கு துன்மார்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் என்று ஒருவனை நான் வைத்து கொண்டதே இல்லை. யார் என்கிட்ட பழகினாலும் அவனுக்கு வசனத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவன் பிடிச்சா என் கூட இருப்பான், பிடிக்கலன்னா அவனே தன்னால் போயிடுவான். நீ இதை செய்யாதுன்னு சொல்லும்போது நம்ம அவனை விட்டு போக வேண்டாம், அவன் நம்மளை விட்டு போயிடுவான். நம்ம கூட அவன் வர முடியாது. நீ கர்த்தருடைய சுபாவத்தை வெளிப்படுத்தினா கண்டிப்பாக அவன் உன் கூட அவன் மாறுவான், இல்லைன்னா அவன் உன்னை விட்டு போயிடுவான். நீ கர்த்தரோடு மாத்திரம் நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் வேலை ஸ்தலத்தில் நம்ம எல்லா இடத்துல அப்படி இருக்கணுமா. அதனால தான் 1 யோவானில் ஒரு வசனம் சொல்கிறார் பாருங்க. அந்த யோவான் நிருபத்தை எழுதினவர் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவருக்கு ஐக்கியம் யாரு கூடன்றார் பாருங்க. ஃபெலோஷிப் நாங்கள் யாரு கூட வச்சிருக்கணும்னு சொல்கிறாருன்னு பாருங்க. நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி
நாங்கள் கண்டும் கேட்டும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்கிறது. വായിച്ചോ? 1 യോഹന്നാൻ ഞങ്ങൾ കണ്ടും കേട്ടുമുള്ളത് നിങ്ങൾക്ക് ഞങ്ങളോട് കൂട്ടായ്മ ഉണ്ടാകേണ്ടതിന് നിങ്ങളോട് അറിയിക്കുന്നു. ഞങ്ങളുടെ കൂട്ടായ്മയോ പിതാവിനോടും അവന്റെ പുത്രനായ യേശു ക്രിസ്തുവിനോടുമാകുന്നു. நல்லா கவனிச்சிங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஷிப் யாரு கூட, உங்க ஃபெல்லோஷிப் யாரு கூட? ஏன் தெரியுமா நம்ம பிள்ளைகள்லாம் சீர்கெட்டு போச்சு? அவங்க ஃப்ரெண்ட்ஸு சரியில்லை. ஆட்டோ ஸ்டாண்டில், வேலை ஸ்தலத்தில், லாட்ஜில், தெருவில், லைன்ஸில் நம்ம பிள்ளைகள் ஒன்று பரிசுத்தவான்களோட கூட்டாய்மை ஃபெல்லோஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். பரிசுத்தவான்களோடு கூட இருக்கிறவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். இல்லைன்னா அதுவும் இல்லைன்னா கிறிஸ்துவோடு கூட மாத்திரம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். அப்படி இருந்தால் உனக்கு நேரம் போகும். சிலர் சொல்கிறாங்க ஒன்றும் வழி இல்லாமல் அவனை ஃப்ரெண்டு, அப்படியே ஃப்ரெண்ட்ஸுகளே இல்லாமல் இருக்கிறவன் தான் உலகத்தில் நல்லா இருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. அப்படியானால் இந்த நோவாவும் அவங்க பிள்ளைகளும் கூட நல்லா கவனிக்கணும். அவங்க பிள்ளைகள் 3 ஆண் மக்கள், நல்ல புதுசாக கல்யாணம் முடித்தவனுங்க தான். கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அவனுங்களுக்கு யாரும் பேட் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. கல்யாணம் முடித்தப்படவும் பேட் ஃப்ரெண்ட்ஸு கிடையாது. 3 பேரும் கல்யாணம் முடித்தா அப்போ தான் முடித்து பிள்ளைகள்லாம் இன்னும் அவங்களுக்கு பிறக்கலைங்க. 3 ஆண் மக்கள், 3 பேரும் அப்பாவினுடைய வழியை கண்டு அப்படியே பின்பற்றினவங்க. அவங்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு கெட்ட ஃப்ரெண்ட்ஸுகளும் கிடையாது. நோவா தேவனோடு நடந்தது போல அவர்களும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல பிள்ளைகள் அப்பா அம்மா உபதேசம் கேட்டு திருந்தணும்னு அவசியமே கிடையாது. கல்யாணம் முடித்தாலும் பிள்ளைகள் தான். அப்பா அம்மாவனுடைய ஆலோசனையை கேட்டு திருந்தணும் இல்லை. நல்ல புத்தியுள்ள பிள்ளைகளாக இருந்தால் அப்பாவினுடைய நடக்கையும் அவருடைய சுபாவத்தையும், அவர் எப்படி படிக்கிற, பைபிள் படிக்க, எப்படி ஜெபிக்கிற, எப்படி ஊழிஞ்சிறான், எப்படி செலவு பண்ணுறான், என்ன நடந்துக்கிறான், எங்கனையா எத்தனை பேர் கூட சுற்றிட்டு இலையறான்னு பார்த்தாலே தெரிஞ்சுக்கிடும். நல்ல பிள்ளைகள். அப்போ தகப்பன் நீதிமானாய் இருக்கும்போது பிள்ளைகளும் தானாகவே நீதிமான் ஆகக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குவார். ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னாலும் சில வீட்டில் மாதாபிதாக்கள் சரியில்லாமல் கூட இருக்கலாம். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் எங்கள் அப்பா எல்லாம் அவர் மதுபானத்திலையும் பல கெட்ட பாவங்கள்லையும் தான் இருந்தார். நாங்கள் அவருடைய பாதையை பின்பற்றலை. நாங்கள் இயேசு கிறிஸ்துவ அப்பாவாக ஏற்றுக்கொண்டு இயேசப்பாவின் பாதையை பின்பற்றினபடினால் இன்றைக்கும் எங்கள் கூட பிறந்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். எங்களை பார்த்து அவர் திரும்ப கர்த்தருக்குள்ளே வர ஆரம்பித்தார். நீ நல்ல பையனுங்களாக இருந்தா, நல்ல பொண்ணுகளாக இருந்தா, நீங்கள் உங்கள் அப்பா அம்மாரை கூட திருத்த முடியும், தாத்தா அம்மாரை கூட திருத்த முடியும். எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. சோத்துரா. நம்முடைய பரிசுத்த நடக்கையினாலே அவர்களை ஆதாயம் பண்ணலாம். ஒரு பெண் நல்ல பரிசுத்த நடக்கையில் இருந்தால் அவருடைய புருஷனையும் நீங்கள் ரட்சிப்புகளை நடத்த முடியும். அதுதான் பேதுரு சொல்லுகிறார். ஆகையினால் கடைசி 2 பாயிண்ட் மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. ஆகையினால தான் தேவனுடைய பார்வையில் அவர் நீதிமானாக இருந்தார். ஐயோ, உலகமே சீர்கெட்டு இருக்கு. நோவா மாத்திரம் தேவனோடு நடக்கிறார், தேவனோட பேசுகிறார். அவர் சொல்கிறபடி தான் கேட்குறாரு, அவர் சத்தத்தை தான் கேட்குறாரு, அவரை பார்த்து ஜெபிக்கிறாரு. நல்லா கவனிங்க, வேற யார் சத்தத்தையும் அவர் கேட்கல. அவர் பிள்ளைகளும் அப்படி தான் தேவனோடு நடக்கிறாங்க, தேவனுக்கு பயந்து இருக்கிறாங்க. இந்த உலகத்திற்கு ஒத்த மாதிரி வேஷம் தரிக்கலை. அவன் இப்படி முடி வெட்டியிருக்கான், அதை மாதிரி தான் நானும் முடி வெட்டுவேன், அவன் போகலை. அவன் இப்படி பேண்ட் சட்டை போட்டிருக்கான், அதை மாதிரி தான் நானும் போடுவேன், அவன் போகலை. அவள் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கான், அதை மாதிரி தான் ட்ரெஸ். நோ, அவர்கள் பின்பற்றினதெல்லாம் தேவனை மாத்திரமே. அவர்கள் நடந்ததும் தேவனோடு கூட மாத்திரமே. அடுத்ததாக இன்னும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். நோவா எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்று சொன்னால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு
பேழையை உண்டு பண்ணினான். വിശ്വാസത്താൽ നോഹ അതുവരെ കാണാതവയെ കുറിച്ച് അരുൾപ്പാടുണ്ടായിട്ട് ഭയഭക്തി പൂണ്ട് തന്റെ കുടുംബത്തിന്റെ രക്ഷയ്ക്കായിട്ട് ഒരു പെട്ടകം തീർത്തു. போதும், நல்ல கவனிங்க. நோ அந்த காலத்துல மழை அது வரைக்கும் பூமியில பெய்யலையா. நோவா பேழையை உண்டாக்குற வரைக்கும் என்னது பெய்யலைங்க? மழை பெய்யல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் 40 நாள் என்ன செய்ய போறேன்? வானத்தை திறக்க போகிறோம், பூமியின் மதகுகள்லாம் திறக்க போகுது, மழை பெய்ய போகுது, இந்த பூமியையும் இதையும் நான் வெள்ளத்தினால ஜலப்பிரளயத்தினால அழிக்க போகிறேன் நோவான்னு சொல்கிறாரு. அது வரைக்கும் வானத்திலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட பூமியில் விழலை. நீங்களும் நானாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? உலகம் உண்டாகி ஏகதேசம் அப்போவே 1000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 1000 வருஷம் ஆகி கூட பூமியில் மழை பெய்யலை. என்ன பெய்யலைங்க? மழை பெய்யலை. யாராவது நம்புவானா? இந்த உலகம் அழிய போகிறதுக்கதாக மழை பெய்ய போகுதுன்னா யாராவது நம்புவானா? ஆனால் நோவா அந்த நாட்களிலே பெய்யாத மழை பெய்யும் என்று கர்த்தர் சொன்ன பொழுதும், நடக்காதது நடக்கும் என்று சொன்ன போதும் விசுவாசித்தவராயிருந்தார். அல்லேலூயா. ஒரு கண்ணு காண ஒரு சம்பவம் நடக்கலை, ஆனால் இனி நடக்க போகுதுன்னு சொன்னால் காணாதவைகளை விசுவாசிக்கக்கூடிய அளவுக்கு விசுவாசம் அவருக்கும் இருந்துச்சு, அவர் பிள்ளைகளுக்கும் இருந்தது. அதனால தான் குடும்பமாக அவர் ஒரு பெட்டகத்தை, ஒரு கப்பலை செய்ய ஆரம்பித்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஐயா நல்ல கவனிங்க மக்களே. அவங்க குடும்பமாக செஞ்சாங்க. எல்லாரும் பரிகாசம் பண்ணியிருப்பாங்க, ஊர் ஃபுல்லாக பரிகாசம் பண்ணி. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த உலகம் அழிய போது, தேவன் அக்கினினால் இந்த உலகத்தை அழிக்க போகிறேன்னு இருக்கிறாரு. இதை போய் நீங்கள் ஊர் ஊராக தெருவா உங்கள் வீட்டிலலாம் சொல்லுங்கள். போடி, அந்த காலத்துலேருந்து இந்த பாஸ்ட்மாரெலாம் இப்படி தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உலகத்தை ஃபுல்லாக அக்கினியில் அழிச்சிருவாராம் ஆண்டவர், வருவாராம் இயேசுன்னு இப்போவும் நக்கல் அடிக்கிறவன் இருக்கான், இப்போவும் பரிகாசம் பண்ணுகிறவங்க இருக்கான். ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது அது நடக்கும், அப்பொழுது அவர்கள் அழிந்து போவார்கள். அந்த உலகத்தில் அப்படித்தான் இருந்தான். வெள்ளம் ஜலப்பிரளயம் வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் உணர்வில்லாமல் இருந்தார்கள். இப்பொழுதும் உங்களை பரிகசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சத்தியமா இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு இருக்கிறது. தேவன் இதை அழித்து புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்க போகிறார். நம்புகிறவர்கள் தான் தேவனுடைய விசுவாசிகள். நம்ப முடியாதவர்களையும் நம்பினார். വിശ്വസിക്കാൻ പറ്റാത്ത കാര്യത്തെയും നോഹ ദൈവം പറഞ്ഞപ്പോൾ വിശ്വസിച്ചു, അതിനനുസരിച്ച് ഒരു പെട്ടകം ഉണ്ടാക്കി. இப்போ உங்க பார்வைக்கு நம்புற மாதிரி இருக்காது, ஆனா நடக்கும். ஆன்டி கிறிஸ்து வருவான், அவன் ஒரு சொரூபம், ஒரு விக்கிரகம் செய்வான், அந்த விக்கிரகம் பேசும், ரகசிய வரிகளை சபை எடுக்கப்படும், 7 வருஷம் உலகத்தை ஆளுகை செய்வான். அதுக்கப்புறம் இயேசு வருவார், 1000 வருட பூமியை அரசாட்சிப்பார். அதுக்கப்புறம் அவர் பூமியை நியாயம் தீர்ப்பார், புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இதுதான் விசுவாசம். நடக்காதவைகளை நடக்கும் என்று எழுதி இருக்கிறது அப்படியே விசுவாசித்தவர் தான் நோவா. அப்ப அதை சொன்னபோது அவங்க பிள்ளைகளை என்ன செஞ்சாங்க? விசுவாசிச்சாங்க. இல்லைன்னா கப்பல் கட்டுறதுக்கு அவங்க ஒத்துழைச்சிருப்பாங்களா? கோஆபரேட் பண்ணியிருப்பாங்களா? கோஆபரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு இந்த கப்பல் கட்டுறதுக்கு ஃபுல்லாகவே அவர் பணத்தை மட்டும்தான் செலவு பண்ணியிருக்கணும். ஏன்னா அவருக்கு அடுத்த விசுவாசிகள் இல்லை, காணிக்கை யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவர் சொந்த ஆஸ்தியை ஃபுல்லாக வச்சு தான் கப்பலை கட்டியிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் தான் தேவன் அவரை நீதிமான் என்று சாட்சி கொடுத்தார். அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அவர் கீழ்ப்படிதல்ல 100% 100% கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவராயிருந்தார். எடுத்து படிங்க 6ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம், உற்பத்தி 6:22-7-5, ஜெனிசஸ் 6:22-7-5. அவர் கீழ்ப்படிதலிலே கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படியே படிக்கலாம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். 7:5 அதே தான் சொல்லும். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி എല്ലാം செய்தார். ദൈവം തന്നോട് കൽപ്പിച്ചതൊക്കെയും നോഹ ചെയ്തു, അങ്ങനെ തന്നെ അവൻ ചെയ്തു. യഹോവ തന്നോട് കൽപ്പിച്ച പ്രകാരമൊക്കെയും നോഹ ചെയ്തു.
எங்க நல்ல கவனிங்க, நான் நிறைய டைம் இல்லைங்கிறனால உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். நோவா கர்த்தர்கிட்ட ஒரு காரியத்தை எதிர்த்து கேட்கலங்க. மழை வரும்னா சரி கர்த்தாவே நான் கீழ்ப்படுகிறேன், பேழையை கட்டுனா சரி கர்த்தாவே காசு எப்படி கிடைக்கும் அதை பற்றி கேட்கல. அளவு இந்த மரத்தில் தான் கட்டணும்னு சொன்னார். கோப்பேர் மரம், கர்த்தாவே அந்த மரத்துக்கு நான் எங்கே போகிறது, இவ்வளோ பெரிய சைஸு நான் எப்படி கட்டுறது, அதாவது அவர் பணம் எப்படி வரும்னு கேட்கல, மழை எப்படி வரும்னு கேட்கல, இந்த மரத்தை எங்கே போய் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்கல. புரியுதா உங்களுக்கு? அப்படியே செய்தார். அவர் சொன்ன மரத்தில் செய்தார், சொன்ன அளவு மெஷர்மெண்ட்டு அவர் சொன்ன அளவில் செய்தார், சொன்ன ஷேப்பு இந்த நீளம் இவ்வளோ அகலம் இவ்வளோ உயரம் இருக்கணும்னு சொன்னார், அதை 3 தட்டாக பண்ணணும்னு சொன்னார், 3 தட்டுக்கும் சேர்த்து ஒரே ஒரு வாசல் தான் இருக்கணும்னு சொன்னார், அந்த ஒரு வாசலும் மேலே இருக்கணும்னாரு, அந்த வாசல் பக்கத்தில் ஒரே ஒரு சின்ன விண்டோ ஜன்னல் தான் இருக்கணும்னு சொன்னார். ஏன் கர்த்தாவே இவ்வளோ பெரிய கப்பலுக்கு நீங்கள் ஒரே ஒரு வாசல் வைக்கணுங்கிற, ஒன்னே ஒரு டோர் வைக்கணுங்கிறீங்க, ஒரே ஒரு ஜன்னல் வைக்கணுங்கிறீங்க கர்த்தாவே, இதில் ஒரு அடி இந்த இவ்வளவு நீளமாக இருக்கிற கப்பலில் ஒரு அடி ஒரு முழங்குன்னா குறைச்சி செஞ்சுக்கலாமா? ஒன்றும் கேட்கல. உள்ளும் புறமும் கீழ் பூசு தார் அடிச்சிருன்னு சொன்னார். பெயிண்ட் அடிக்கலாமான்னு கேட்கல. ஷேப்பு கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சால் அழகாக இருக்கும்லாம் சொல்லலை. நம்ம நிறைய கர்த்தர்கிட்ட கேள்வி கேட்போம். ஆனால் கர்த்தர் சொன்னபடி, கர்த்தர் சொன்ன அளவில் செஞ்சார், கர்த்தர் சொன்ன மரத்தில் செஞ்சார், கர்த்தர் சொன்ன ஷேப்பில் செஞ்சார், கர்த்தர் சொன்னபடியே ஒரு வாசலை செஞ்சார், கர்த்தர் சொன்னபடியே ஒரு ஜன்னலை வச்சார், கர்த்தர் சொல்லபடி எல்லாம் செய்து முடித்தார். எவ்வளோ கஷ்டம்னு நினைக்கிறீங்க தெரியுமா? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு அப்பா அம்மா சொல்கிறபடி பிள்ளைகளுக்கு ஜீவிக்கிறதுக்கே எவ்வளோ நரகத்தில் இருக்கிற மாதிரி நினைக்கிறானுங்க. ஒரு அப்பா ஒரு சில ஆலோசனை கொடுத்தாலே, என்ன எப்போ பார்த்தாலும் ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் சின்ன பிள்ளையா அப்படின்னு கேட்குறானுங்க. சின்ன பிள்ளைன்னு கேட்குறவன் கஞ்சிக்கு மட்டும் சின்ன பிள்ளைன்னு கேட்க சொல்லுங்கள். நாங்கள் என்ன சின்ன பிள்ளைன்னு, உங்கள் சாப்பாடு வேண்டாம், நாங்கள் தனியாக போய் சமையலாக்கி சாப்பிட்டுக்கிறோம் சம்பாதிச்சுன்னு. அதுக்கு தெரியாது. நாங்கள் நீ எங்கள் ட்ரெஸ்ஸு நாங்கள் வாங்கிக்கிறோம், எங்கள் ஷூ நாங்கள் வாங்கிக்கிறோம், நான் என்ன சின்ன பிள்ளையா? இது வரைக்கும் உனக்கு சாப்பாட்டுக்கே ஒன்றும் உண்டாக்குறதுக்கு வைக்கலையே, நீ சின்ன பிள்ளை தான், எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு அம்மாவும் அப்பாவும் ஆலோசனை கொடுத்தாலே கேட்கறதுக்கு உனக்கு வழி இல்லைன்னா கர்த்தர் ஒரு நாள் ஒன்று ஆசீர்வதிக்க முடியாது. கீழ்ப்படிதல், obedience is the best quality before the Lord. അനുസരണാണ് ദൈവത്തിൻ്റെ മുമ്പിലുള്ള ഏറ്റവും വലിയ നല്ല സ്വഭാവം. பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். நீங்கள் தேவ சமூகத்தில் நீதிமான்னு பேர் எடுக்கணும்னா முதல்ல உங்களுக்கு மூத்தவங்க சொல்கிற ஆலோசனைக்கு கண்டிப்பாக கீழ்ப்படியணும். என்னைக்கு நீ சொந்த காலில் நின்று நீ ஒரு வீடை கட்டி, நீ சம்பாதிச்சு ஒரு வீட்டை கட்டி, நீ சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்தி, நீ சம்பாதிச்சு உனக்கு ஷூவும் செருப்பு வாங்கி, நீ சம்பாதிச்சு காரு வாங்கி, நீ சம்பாதிச்சு உங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுக்குற அன்னைக்கு என்னைக்கு வர்றியோ அது வரைக்கும் நீ அறிவில்லாதவன் தான், சின்ன பையன் தான், ஆலோசனையை கேட்டு தான் ஆகணும். அப்பந்தான் கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார். அப்பதான் நோவானுடைய பிள்ளைகள் கப்பலை கட்டி முடிக்கிற வரைக்கும் அவர் கீழ்ப்படிஞ்சானுங்க. கல்யாணம் முடிச்சிருந்தாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. இதை செய்யணும், ஏன்பா அதை இப்படி செய்யக்கூடாதப்பா, கொஞ்சம் வளைச்சி விடுவோமா கார்னரை மாத்திரம், கேட்கவே இல்லை. இப்படி தாண்டா செய்யணும்னா கார்னர் ஷார்ப்பாக தான் இருக்கணும்னா ஷார்ப்பாக தான் இருக்கணும், இவ்வளவு நீளம் தான் இருக்கணும். எப்பா ஒரு 2 இன்ச்சு குறையுது அதெல்லாம் தெரியாது, கர்த்தர் சொல்லிட்டாரு அப்படித்தான் செய்யணும்னா அப்படித்தான் செஞ்சாங்க. அதனால தான் தேவன் அவர்களை கொண்டு அந்த பூமியை நிரப்பினார், அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நோவாவின் பிள்ளைகள் சந்ததி தான் இப்போ நம்ம, நோவாவின் பிள்ளைகள் சந்ததி தான் இப்போ நம்ம, அவங்களத்தான் தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். ஆகையினால ஒரு நாளும் கீழ்ப்படிதல் விஷயத்தில் நம்ம மாதாபிதாக்கள் அல்லது தாய் தகப்பனோ அல்லது மூத்தவங்களோ நமக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் யார் சொன்னாலும் ஆலோசனை கேட்கிற கீழ்ப்படுகிற சுபாவம் இருக்கணும். எதிர்த்து பேசுகிற வரைக்கும் நீங்கள் தேவனுடைய பார்வையில் நீதிமானாக மாற முடியாது, ஆசீர்வதிக்கப்படவும் முடியாது. நோவா தேவனுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார், நோவாவின் பிள்ளைகள் நோவாவுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். இதை இப்படி செய்யலாம், இதை இப்படி செய்யலாம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தான். இப்போ நீங்கள்லாம் பழைய காலத்து ஆள் அப்படின்லாம் ஒன்றுமே சொல்லலை. நோவாவுக்கு 600 வயசு, அவன் பிள்ளைகளுக்கு அதில் ரொம்ப சின்ன வயசு, குடிப்பன ஒரு 50-60 வயசு.
ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா. நோவா தேவன் என்னெல்லாம் சொன்னாரோ நோவா கீழ்ப்படிந்தார். நோவா என்னெல்லாம் சொன்னாலும் மனைவியும் மக்களும் மருமக்களும் கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா. அந்த கீழ்ப்படிதல்னால் மேல் படிக்கு போகிறதுக்கு ஒரே படி. கீழ்ப்படிக்கு ஏறாமல் மேல் படிக்கு போகவே முடியாது. ரொம்ப நம்ம பிள்ளைகள்லாம் இந்த காலத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறாமல் இருக்கிறதுக்கு காரணம் தன்னுடைய மூத்தவர்களையோ தாய் தகப்பனையோ மதிக்கிறதும் கிடையாது, ஆலோசனை கேட்கறதும் கிடையாது. காசு மாத்திரம் வேணும். கேட்கும்போது என்ன கொடுத்துடணும்? பெஞ்சமீனை என்னடா கொடுக்கணும்? ஷூ வாங்கி கொடுத்துடணும், பேண்ட் வாங்கி கொடுத்துடணும், காசு கொடுத்துடணும். ஆனால் ஆலோசனை சொல்லிடக்கூடாது. ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நோவாவுடைய வாழ்க்கையில் நோவா தேவனுடைய பார்வையில் நீதிமானாக இருந்து அவர் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் இந்த பூமி முழுவதும் அவருக்கு தான் சொந்தமாக கொடுத்துட்டார் கர்த்தர். நீ நீதிமானாக இருந்து உன் குடும்பமும் நீதிமானாக இருந்ததுன்னா இந்த பூமி முழுவதையும் நீங்கள் சுதந்திரித்து கொண்டு பூமியின பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. நோவா நீதிமானாக இருந்ததுனால அவர் சந்ததிக்கு இந்த பூமியே கொடுத்தார். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். நாமும் தேவனுடைய பார்வையில் அப்படி இருக்கிற கிருபையை கர்த்தர் கொடுப்பாராங்க. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் சொல்லி முடிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 பத்ரோஸ் 2:5, 2 பீட்டர் 2nd chapter 5th verse. அங்கே நோவாவினுடைய சுபாவத்தை குறித்து கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி புராதான லோகத்தை ஆதரிக்காதே பக்தி கெட்டவருடைய லோகத்தில் ஜலப்பிரளயம் வருத்திய போல் நீதி பிரசங்கியாய நோகை 7 பேரோடு கூட பாலிக்கேயும். நீதி பிரசங்கியார். He is the preacher of righteousness, uprightness. 120 வருஷம் கப்பல் கட்டினார்னு சொல்றாங்க. எத்தனை வருஷம்? இந்த 120 வருஷமும் இவர் பிரசங்கம் பண்றார். ஏன் கப்பல் கட்டுறன்னு ஊருக்காரங்களாம் வந்து கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, இந்த உலகம் என்ன செய்ய போகுது? அழிய போகுது. தேவன் இந்த உலகத்தை அழிக்க போறார், புதிய பூமியை உண்டாக்க போறார். எல்லாரும் வாங்கன்னு சொன்னா அந்த நீதி அந்த அழிவை குறித்தே பிரசங்கம் பண்றார். தேவன் இந்த உலகத்தை நியாயந்திருக்க போகிறார். பாவிகளை அழிய போறீங்க, மனம் திரும்புங்க, வந்துருங்க, இந்த பேழைக்குள்ள வந்துருங்க, இப்பெட்டகத்தினது கடந்து வரிகா, கர்த்தாவி லோகத்தை நசிப்பிக்காம போகியான்னு வாங்கன்னு நீதியை மாத்திரம் தேவனுக்கு நீதியா இருங்க. ஏங்க ஒரே பிரசங்கத்தை 120 வருஷம் பண்றாரு. மனுஷர்கள் அங்கீகரிக்கல, ஆனா கர்த்தர் அவரை அங்கீகரித்தார். இன்னைக்கு நமக்கு இந்த உலகத்தில் ஆசீர்வாத ப்ராஸ்பரிட்டி டாக்டரின் ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் அற்புதத்தையும் குறித்து பிரசங்கிச்சா நிறைய கூட்டம் போகும். 1000, 5000, 50,000, 10,000. ஏன்னா நம்ம ஊழியக்காரங்க எல்லாமே ஜனங்களை பிச்சைக்காரனாக தான் வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட வந்து வாங்கி தங்குற பெக்கர்ஸாக வச்சுட்டாங்க, பிள்ளைகளாக வைக்கல. பிச்சைக்காரங்களா வாங்க தருவார், இலவசமாக தருவார், அது தருவார், இது தருவார். நீதியை பிரசங்கிக்கிறவர்கள் இன்றைக்கு மிக மிக குறைவு. ஏன்னா பரிசுத்தையே வாரம் பிரசங்கிச்சு கடிஞ்சு கொண்டே இருக்கும்போது நிறைய பேருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது. பாஸ்டர் எந்த வாரம் பாருங்க, அதை செய்யாத இதை செய்யாத, அப்படி இரு இப்படி இரு, இயேசு வர்றார், அழிக்க போகிறார், நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறாரு. உடனே சொல்லிடுறாங்க, ஐயோ உங்கள் பாஸ்டர் பயங்கரமாக பிரசங்கிப்பாராம அப்படின்றாங்க. சோத்ராம். 120 வருஷம் உலகம் அங்கீகரிக்கல நோவாவை, ஆனால் கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. 120 வருஷம் அவர் எதைத்தான் பிரசங்கிச்சாரு? உலகம் அழிய போகிற வரைக்கும் நீதி உள்ளவனாயிரு, நீதிமானாயிரு, பரிசுத்தம் உள்ளவனாயிரு, பாவம் செய்யாத, இதே தான் சொல்லி 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 பிரசங்கிக்கிறார். நல்ல புரியுதா உங்களுக்கு? ஆகையினால கர்த்தருடைய பிள்ளையே, எல்லா வாரமும் ஆவியானவர் நம்மோடு கூட சில குறைகளை சுட்டி காட்டுவாரானால், இது செய்யறதுன்னு பறஞ்சு எல்லா ஆராதனையிலும் சபாயோகங்களிலும் ஆத்மாவை நீங்களோடு சுண்டி காணிக்கும் எங்கில் அதை சந்தோஷமாய் அங்கீகரிக்கணும்.
அது காரணம் என்னென்னா, கர்த்தர் உங்களை சிநேகிக்கிறார். நல்லா இங்கே இருக்கிறவங்களை கர்த்தர் உங்களை சிநேகிக்கிறார். நீ அழியக்கூடாதுன்னு நினைக்கிறவன் மாத்திரம்தான் உன்னுடைய அழிவுக்கு தப்பித்து கொள்ளுவதற்கு வார்னிங் கொடுப்பான். நீ எங்கேயாவது போய் அழிஞ்சு அவன் குடிச்சிட்டு நாசமாக போகிறான், உனக்கு என்னடா, அவன் எப்படி வண்டி ஓட்டினான்னு, அவன் செத்தா போகிறான், அவன் குடிச்சா போகிறான், அவன் எப்படி இருந்தால் உனக்கு என்னன்ட்டு போகிறான்னா அவன் உன்னை அழிவுக்கு நேராய் நடத்துகிறான். எவன் ஒருவன் உன்னை சிட்சிக்கிறானோ, கடிந்து கொள்ளுகிறானோ, அவன் உன் ஆத்துமாவை தப்புவிக்கிறான், உன்னை ஆசீர்வாதத்திற்குள்ளாய் நடத்துகிறான். கடிந்து கொள்ளுகிறவர்கள் முடிவிலே தான் முடிவில் தான் அங்கீகாரம் பெறுவார்கள். நோவா இந்த உலகத்தின் அங்கீகாரத்திற்காக ஊழியம் செய்யவே இல்லை. 8 பேர் அவ குடும்பம் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு நிறைய 100க்கு 190 பிரசங்கிமாரு உலகம் அங்கீகரிக்கணும், தங்களை பெரிய ஊழியக்காரங்களாக சொல்லணும். அதனால பாவம் அதிகமாய் கண்டிக்கப்படுவதே இல்லை. விடுதலை விடுதலை, அற்புதம், அது சுகமாகுது, இது சுகமாகுது, இதையே பிரசங்கம் பண்ணி மக்களை பரிதாபமான நிலைமையில் வைத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு நாள் சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார். நீதியை பிரசங்கித்து கொண்டே இருந்தார். கர்த்தர் பார்த்தார், இந்த உலகத்தின் அங்கீகாரம் உங்களுக்கு வேணாங்க, கர்த்தர் உங்களை அங்கீகரித்தா போதும், கர்த்தர் உங்களை அங்கீகரித்தா போதும். இந்த உலகம் அங்கீகரிக்கலாம் பரவாயில்ல, உலகம் உங்களை ஒரு மாதிரி சொல்லலாம், இவ தான் பெரிய யோக்கியமாக்கும், இவன் தான் பெரிய யோக்கியமாக்கும், நீ மட்டும்தான் வரி கொடுக்க மாட்டியோ, இல்லை நீ மட்டும்தான் இந்த தேங்காய்லாம் வாங்கி திங்க மாட்டியோ, சுண்டல் வாங்கி திங்க மாட்டியோ, நீ மாத்திரம்தான் எங்கள் கூட வந்து சாமி கும்பிட வர மாட்டியோ, நாங்கள் மட்டும் உங்கள் கோயிலுக்கு வர்றோம், கிறிஸ்துமஸ் கொண்டாட வர்றோம். நீ கர்த்தருக்கு பரிசுத்தம். அவன் தானே வந்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ளட்டும். ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தம். நாம் துன்மார்க்கரோடு கூட ஐக்கியம் வைத்து கொள்ள முடியாது. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கு கிடையாது. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருப்பதாக. நல்லா கவனிச்சிங்க, திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீதிமானாகிய லோத்து தேவனிடத்திலிருந்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கினதற்கு காரணம், உலகம் முழுவதும் சீர்கட்ட போதும் அவர் கர்த்தருக்கு பயந்திருந்தார், அவருடைய குடும்பமும் கர்த்தருக்கு பயந்திருந்தார்கள். உலகம் முழுவதும் பாவத்தை அழிந்த போதும் அவர் தேவனோடு நடந்தார், தேவ சத்தத்தையே கேட்டார், வேற ஒரு ஃப்ரெண்ட்ஸையும் அவர் வைத்து கொள்ளலை. அதுபோல் அவருடைய பிள்ளைகளும் இந்த உலகத்தில் ஒரு கெட்ட ஃப்ரெண்ட்ஸுகளும் இல்லை. அவருடைய அப்பாவினுடைய வழியிலேயே தேவனோடு கூட நடந்தார்கள். அல்லேலூயா. அவர் கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாரோ, இந்த மரத்தில் செய்யினா கீழ்ப்படிந்தார், இவ்வளவு நீளம்தான்னா கீழ்ப்படிந்தார், இவ்வளவு அகலந்தான்னா கீழ்ப்படிந்தார், இவ்வளவு உயரம்தான் செய்யணும்னா கீழ்ப்படிந்தார், இத்தனை தட்டுகள் தான் அறைகள் வைக்கணும்னா கீழ்ப்படிந்தார், இத்தனை ஒரு வாசல் தான் இருக்கணும்னா கீழ்ப்படிந்தார், ஒரு ஜன்னல் தான் இருக்கணும், எஸ், எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்த பொழுது தேவன் அவரை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. தன் குடும்ப சொத்து அனைத்தையும் வைத்து அந்த பேழையை அந்த கப்பலை அவர் கட்டினார். 120 வருடமும் நீதியவே பிரசங்கித்தார். யாராவது சொன்னாங்கன்னா, எப்போ போனாலும் பாஸ்டர் ஏன் சர்ச்சைக்கு வரலன்னு நிறைய ஆம்பளைய சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? பாஸ்டர் எப்போ வந்தாலும் என்னே தானே குத்தி குத்தி காட்டுறாரு, ஏன் மூக்குப்பொடியே தானே சொல்கிறாரு, ஏன் பாவத்தை தானே சொல்கிறாரு, என்னுடைய மதுபானத்தை தானே சொல்கிறாரு, ஏன் சினிமாவை தான் சொல்கிறார். நீ திருந்தலையே, திருந்திட்டாதான் அது உனக்கு தேவையில்லை. நீ மானசாந்திரம், நீ மனம் திரும்ப, அழிவு வருகிறது. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் யாருடைய பார்வையில் நீதிமான் ஆகணும்? இருக்கிற வரைக்கும் நீதியை பற்றி பிரசங்கிக்கணும், நீதியை செய்யணும், கீழ்ப்படியணும், தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கணும், அவருடைய அத்தனை வார்த்தைகளுக்கும் அனுசரித்து நடக்கணும். அவருடைய பார்வையில் நீங்கள் நீதிமானாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தை சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. அவன் அப்படி இருக்கான், அவன் அப்படி முடி வளர்த்துருக்கான், இவன் இவ்வளோ நீளம் வளர்த்துருக்கான், அவன் இவ்வளோ நீளம் வளர்த்துருக்கான். கர்த்தர் சொல்வார், ஓ நீளம் இவ்வளோ தான் இருக்கணும். அவன் எவ்வளோ நீளம் வச்சுட்டு போகிறான், அவன் எப்படி பண்ணிட்டு போகிறான். நீ நான் விரும்புகிற அளவுக்குள்ளே தான் நீ வாழணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு லிமிட்டட் டைமென்ஷன் லைஃப் தான். இஷ்டம் போலலாம் நடக்கவும் முடியாது, வாழவும் முடியாது, பார்க்கவும் முடியாது, ட்ரெஸ் பண்ண முடியாது, குடிக்கவும் முடியாது. லிமிட்டட் டைமென்ஷன், ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள. அந்த அளவு தேவன் நமக்கு வைத்து இருக்கிற பாதுகாப்பான அளவு. அதுக்கு வெளியே போனால் அழிவு, அதுக்குள்ளே இருந்தால் ஆசீர்வாதம். ஏனென்றால் இயேசு சீக்கிரம் வருகிறார்.
அந்த பெட்டகம், அந்த பரலோக ராஜ்யமாகிய பரம எருசலேமாகிய அந்த கப்பலிலே நம்மையும் சேர்த்து கொள்ள போகிறார். அதுவரைக்கும் அவருக்கு பிரியமானவர்களாய் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. எல்லா வாரமும் தேவன் கண்டிக்கும் பொழுது நினைத்து கொள்ளுங்கள், தேவன் எவர்களை சிநேகிக்கிறாரோ, அன்பு கூறுகிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார்.